ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக பார்ப்போம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், நேற்றைய தினம் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதாவது ஆர்டிக்கிள் 370 காஷ்மீரினுடைய தனி சிறப்பு சட்டம் அப்படிங்கிறத 2019ஆம் ஆண்டு நம்ம இன்றைய பாஜக பிஜேபி அரசாங்கம் ரத்து செஞ்சிருந்தது. அது சரியானது தான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்ததை நாமெல்லாம் செய்தியின் மூலமாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே, அது என்ன ஆர்டிக்கிள் 370 அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சில விவரங்களை தரப்போகிறேன். இந்த ஆர்டிக்கிள் 370 அப்படிங்கிறது காஷ்மீருக்காக மட்டுமே தனியாக வழங்கப்பட்ட ஒரு தனி சிறப்பு சட்டம் தான். ஓகேயா? இப்போ இது எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக மட்டும்தான் அந்த 370 அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் முதல்ல அந்த 370 எப்படி வந்தது அப்படின்னு நம்ம வரலாற்று அடிப்படையில் நம்ம போய் பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்த அடுத்த கணம் எப்படி இருக்குது அப்படின்னா, தனித்தனி மாகாணங்களாக, அதாவது தனித்தனி பகுதிகளாக இருக்குது. ஈஸியாக சொன்னால் கிட்டத்தட்ட 565 சமஸ்தானங்களாக பிரிஞ்சிருக்குது. இந்த சமஸ்தானம் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ஸ்டேட், அது ஒரு நாடு. ஒவ்வொரு சமஸ்தானமும், நான் சமஸ்தானம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ஒரு நாடாகவும், அதை ஒரு ஆட்சியாளர், ஒரு அரசர் மூலமாக ஆட்சி செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. இதில் என்னென்னா, எப்போ ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு 1947க்கு பிறகு முடிவுக்கு வந்ததோ, அப்போ இந்தியாவின் மீது அக்கறை கொண்ட குறிப்பிட்ட சில பேர், குறிப்பாக நேரு, அது அல்லாமல் சர்தார் வல்லபாய் பட்டேல், இது போன்றவங்க நம்முடைய இந்த பாரதம் அகண்ட ஒரு மிகப்பெரிய விரிவு கொண்ட ஒரு பாரதம், இது தனித்தனியாக பிரிந்து சில்லறையாக உடைந்து கிடக்கிறதுங்கிறது அதை ஒரு குறையாக பார்த்தாங்க. இன்னொன்று, இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் கூட அப்படின்னு அவங்க எண்ணினாங்க. அதனால் ஒரு உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பிரிந்து கிடக்கக்கூடிய சமஸ்தானங்களை எல்லாத்தையும் ஒன்று திரட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா மாகாணங்களையும் ஒன்று சேர்த்தாங்க, சமஸ்தானங்களையும் ஒன்று சேர்த்தாங்க. அப்போது ஒன்றிய அரசின் கீழே இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகம், தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் எல்லாமே ஒன்று சேர்ந்தது. அதில் ஆனால் காஷ்மீர் மட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் மட்டும், அதாவது பாகிஸ்தானினுடைய பார்டராக இருக்கக்கூடிய, இந்தியாவினுடைய பார்டராக இருக்கக்கூடிய அந்த இடம் மட்டும் மகாராஜா ஹரிசிங் அப்படிங்கிற ஒரு நபரால் ஆட்சி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் ஆனால் முதல்ல உடன்படலை. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, அரசராக இருந்த மகாராஜா ஹரிசிங்கும் முதல்ல உடன்படலை. இருந்தாலும் ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை, உதாரணத்துக்கு பாகிஸ்தானின் மூலமாக அந்த எல்லை பகுதிக்கு, குறிப்பாக காஷ்மீருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை அவங்க கைப்பற்றிடக்கூடும் அப்படிங்கிற நிலையில் இருந்ததுனால மகாராஜா ஹரி சிங் என்ன செஞ்சிட்டாருன்னா, மவுண்ட் பேட்டன் அன்னைக்கு இருந்த கவர்னர்கிட்ட, சரி நாங்கள் இந்தியாவோட ஒரு ஒப்பந்தத்தோடு நாங்கள் இணைஞ்சிக்கிறோம், அதாவது இந்தியாவை ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒன்றாக இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹரிசிங் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு தனி சிறப்பு சட்டத்தோடு எங்களை இந்தியாங்கிற அந்த பகுதிக்குள்ளே எங்களை இணைச்சிக்கிறங்க அப்படிங்கிற ஒரு ஷரத்தோடு உள்ளே வர்றாரு. அப்போ இடப்பட்ட அந்த ஷரத்து தான் இந்த ஆர்டிக்கிள் 370. அது என்ன ஷரத்து, அது என்ன அந்த ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒன்றுமில்லை, ஈஸியாக அதில் விளக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஃபினான்ஸ், அதாவது பொருளாதாரம். ரெண்டாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவு கொள்கை சார்ந்தது. மூணாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், அதாவது தகவல் தொழில்நுட்பம். அது அல்லாமல் செக்யூரிட்டிஸ், பாதுகாப்பு. இந்த 4 விஷயத்திலும் இந்தியா என்ற நாட்டோடு
நாங்கள் உடன்படுறோம். இந்தியா வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இதுக்கு வந்து உதவி செய்யணும், நாங்களும் இதில் வந்து இந்தியாவோடு உடன்பட்டு இருப்போம். இது அல்லாத எந்த விஷயத்திலையும் எங்களை வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது, எங்களை ஆட்சியின் பேரால் எங்களை பிடிக்கக்கூடாது. அதாவது எங்களுக்கான தனி சட்டம், தனி அரசியல் சாசனம்னே எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய உள் மாநிலங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகள் எல்லாத்தையும் அதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். இது அல்லாமல் வெளியுறவு கொள்கையிலையோ, அதாவது வெளிநாடு சார்ந்த ஏதாவது விஷயம் அப்படின்னா இந்தியாவோடு எங்களை இணைச்சிக்கிறங்க. செக்யூரிட்டி, அதாவது எல்லை பிரச்சனைகள், இராணுவம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ரீதியில் எங்களுக்கு வந்து நில்லுங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், தகவல்களை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்துலையும் எங்களோடு வந்து நில்லுங்க. இது அல்லாமல் எங்களுடைய மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களில் வந்து யாரும், அதாவது இந்திய அரசாங்கம் அப்படிங்கிற ரீதியில் வந்து எங்களோடு நீங்கள் வந்து எங்களை வந்து அடக்கக்கூடாது, அதுக்கு எந்த உரிமையும் நாங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த இந்தியாவோடு இணைந்து கொள்கிறோம் அப்படி சொன்னாங்க. அப்போ நேருவும் அதை ஏற்றுக்கிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க எல்லாருமே, அன்றைக்கு இருந்த அரசியல் பிரமுகர்கள், மிக பெரும் பிரமுகர்கள் எல்லாருமே, மவுண்ட் பேட்டனுமே அதை ஏற்றுக்கொண்டு அப்போ தான் அந்த 370 ஆர்டிக்கல் 370ங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தோடு எழுதப்படுது. ஓகேயா? இப்போ இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு தான் இது நடத்தப்பட்டது.